மேற்கு வங்கத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களை பாஜக கொள்ளையடித்துவிட்டது. வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி அணைக்கப்பட்டதுடன் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உயிர் மூச்சு உள்ளவரை விஜய்க்காக உழைப்பேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெற்ற செங்கோட்டையன் உறக்கம். பவானிபூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தோல்வி. பாஜக வேட்பாளர் சுவேந்த அதிகாரி வெற்றி. மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என ஸ்டாலின் அறிக்கை. கொள்கை லட்சியம்தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி பெரிதல்ல. எனது சக்தியை மீறி மக்களுக்கு உண்மையாக உழைத்தேன் என்று மு.க. ஸ்டாலின் விளக்கம். மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என எடப்பாடி பழனிசாமி பதிவு. அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என பதிவு. மகத்தான வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய்க்கு ராகுல் காந்தி தொலைபேசியில் வாழ்த்து. அரசியலில் இளைஞர்களின் குரலை யாராலும் புறக்கணிக்க முடியாது என பதிவு. தாவேகாவுடன் காங்கிரஸ் சேர்ந்திருந்தால் பெரும் வெற்றி கிடைத்திருக்கும். ஜனநாயக அரசியல் என்பது எதிர்காலத்தை பற்றியது என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம். மக்களுக்கான பணி தொடரும் என உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள்லாம் அனைவரும் தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். 2வது முறையாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே பணியாற்றினேன். இந்த முறை மேலும் பணியாற்றுவதற்கு என்னுடைய தலைவர் வழியில் அவருடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய பணிகள் இருக்கும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றியில் திளைப்பவரும் அல்ல, தோல்வியை கண்டு துவழ்பவரும் அல்ல. மு.க. ஸ்டாலின் மீண்டும் வெல்வார் என கமல்ஹாசன் பதிவு. அதிக தொகுதிகளை கைப்பற்றும் தாவேக தலைவர் விஜய் பெற்றோரை சந்தித்து வாழ்த்து. வீட்டிற்கு வெளியில் திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து விஜய் கைகசித்த போது உற்சாகம். பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மற்ற கட்சிகளின் ஆதரவை திரட்ட கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் நாளை ஆலோசனை. வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பனையூரில் சந்திக்க ஏற்பாடு. தாவேக அதிக இடங்களில் கைப்பற்றும் நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் நாளை சென்னை வருகிறார். தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க வாய்ப்பு. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது தாவேக. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் விசிலடித்து ஆடி பாடி கொண்டாட்டம். விஜய்க்கு ரஜினிகாந்த், கமல், சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட சினிமா நட்சத்திரங்கள் வாழ்த்து. தொலைபேசியில் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் அஜித். அரசியல் களம் ரசிகர்கள் களமாக மாறிவிட்டது. தாவேக வெற்றி குறித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் விமர்சனம். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுவது குறித்து ஆலோசித்து முடிவு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பேட்டி. தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. அதிக தொகுதிகளில் வெற்றி முகத்தில் உள்ள விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் திரைப்பிரபலங்கள் வாழ்த்து. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி. தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி.
எடப்பாடி தொகுதியில் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் 6வது முறையாக இபிஎஸ் வெற்றி.